நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய. அவருக்கா நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரருளால இன்றைய அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் கொடுக்குறாங்க. ஓம் நமச்சிவாய. பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க. சரியா? அம்மா சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்கம்மா. சரிங்க. இந்த குரோம்பேட்டில் இருக்கோம். சரிங்கம்மா. சரிங்க. அம்மா சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் நல்லா சர்வீஸ் பண்றீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா நம்ம போனா உங்களை பார்க்கறதுக்காக தான் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. சாமியும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. இறங்க முடியுமா அம்மாவில்? பாட்டிமா மாமா அவருக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு சாப்பாடு முகில அவருக்கு அங்கே ஏறினா பெரிய செய்வாங்க நீங்க பண்றது. ரொம்ப நன்றிங்கம்மா. அண்ணா அண்ணா அங்கே ஏறினா அம்மா வரியா? என்னது? ஓ ஒய்ஃபுக்கு சாரீலாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. நான் இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் வரும்போது அப்படியே ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டே வந்தோம். நான் அப்படியே இந்த ஃபுல்லாக நீங்கள் போனீங்கல்ல, அப்படியே ரமணாசுரம் வரைக்கும் கொடுப்போம். ஆமாம், அப்படி இது ஃபுல்லாகவே சாப்பாடு, வண்டி ஃபுல்லாகவே சாப்பாடு. அப்படியே ரமணாசுரம் வரைக்குமே இந்த மாதிரி முடியாதவங்க சொல்லவே வேண்டாம். அம்மா வந்து ஃபுல் யூடியூப் உங்களோட பார்த்துருப்பாங்க. சரிங்க. வந்து எல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, நம்மளால போய் ஒருத்தருக்கு செய்ய முடியல. சரி, அப்படி செய்யறவங்களுக்காக நம்ம. வணக்கம்மா. ஆமாம், இன்னொரு என்ன நினைக்கிறியோ நான் உனக்கு பாக்கியம் கடவுள். அவ்வளோ கூப்பிட்டு அங்கே நிற்கிறாரு. இது வந்து கடவுள் செய்ய 5 பொண்ணு எனக்கு. சரிங்கம்மா. இவ கடைக்குட்டி. சரிங்கம்மா. அந்த 2வது பொண்ணு திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கா. அவங்க மாப்பிள்ளை அவருக்கு இட்டு நடிச்சிருக்கு. ஜிய மறந்துட்டு இருக்காரு. சரிங்க. இன்னைக்கு கிரிக்கெட்காரங்க சொன்னீங்களே மூத்த மருமகன், அவர் இங்க உள்ள பிடி மாஸ்டர் சொல்லி சுவாமி தரிசனம் நல்லா பண்ணியாச்சு. கோம்படுத்து மீனாட்சியோட பேசினேன் நான். சரிங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். அம்மா வணக்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா குழந்தைகளும். சரிங்கம்மா. அவர் எங்க உலகத்துக்காக முடியல ஏதாவது ஏதாவது வாங்கி தருவான்னு கேட்டேன். அப்புறம் போகும்போது வாங்கிக்கலாம். வாங்கி வர சொல்லிட்டாங்களா? வேண்டாம் வேண்டாம் வேணாம், அங்கே போகும்போது ஏதாவது சாப்பிட்டு வெயில்ல வந்தது. படம் அம்மா ஜிபே இருக்கா? இருக்கு. உங்களுக்கு கிளியா இருக்குங்க. வேறெல்லாம் சொல்லிக்க வேண்டாம். நானே மாடு வச்சுருந்தேன் 10,000 ரூபா. சரிங்க. இப்போ அதை வந்து சரிங்க. ரொம்ப சந்தோஷமா. நாமளே இருக்கிற ஓகரா வாங்கிக்கலாம். நீ கொடுத்து வச்சிருக்கேன். அவரையும் பார்த்தாச்சு. நீ பைரவர் அந்த பையன் ரொம்ப. சரிங்கம்மா. 2 டிஷர்ட். ஏமா இதெல்லாம் ஏமா நீங்க இது குடும்பம் அதோட இதை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாமா? டிஷர்ட் உனக்கெல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லாம் துணியாத்தான் வாங்க. சரிங்க. அவங்க தைச்சு போடுறாங்க. சரிங்க. அதை பார்த்து வந்துடுவோம். எங்களுக்கு என்னோட நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆமாம். ஆமாம், அந்த இடம் அவங்களே இருக்கட்டும். எல்லாருக்கும் பார்த்து இது பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் எங்கள் இதுக்காக சர்வீஸ் பண்ணுறீங்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கம்மா. பாட்டியம்மா, என்ன பாட்டிம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பாடு எடுத்துக்க மாட்டேங்க? சரி 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 பாட்டிம்மா. புதுக்கோட்டைன்னு அடிக்கடி சொல்லுவேன். நீங்க தானே? நான் பார்த்து போய் எனக்கு ரொம்ப தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன் குழந்தை. பாட்டிம்மா அவங்க இப்ப எதாச்சும் பாக்குறதுக்கு வந்தாங்க நம்மள. நான் வினோதோட இதை டெய்லி பார்ப்பேன். அதுக்காக சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. தருவாங்க தருவாங்க சாப்பிடுங்க. தருவாங்க 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 சாப்பிடுங்க.
என்ன பாட்டிமா அப்புறம் பூனைக்குட்டிங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி. நான் சாப்பாடே சாப்பிடுறதில்ல. இந்த இட்லி தான் சாப்பிடுறேன். சாப்பாடு சாப்பிட்றது இல்லைங்க. வினோத்திட்ட வாங்கிக்கிறேன் நான் எப்பவாவது பார்ப்பேன். இல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். முதல்ல சாப்பிட்டு இப்ப எங்கேயுமே வாங்கினா கூட சாப்பிடுறதில்ல. ஆ. இந்த சாப்பாடு கூட நான் அப்படியே வீட்டுக்கு போட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? சாப்பாடு எடுத்துக்க மாட்டேந்தா? ஏஜ் ஆனா அவ்வளவுதான். அவ்வளவுதான் 85 வருதுல்ல. 85 ஆகுது. ஓ 87 ஆகுது. 85 நான் சொல்லிட்டே இருப்பேன். நான் உங்களை இன்னைக்கு பார்க்கணும்னு எனக்கு நான் வினோதத்தான் பார்க்க வந்தேன். இன்னொரு தடவை வரைச்சே நான் உங்களை நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வந்துருக்கோம். திருநெல்வேலி வந்துதான். இப்போ மெட்ராஸில் இருக்கோம். சரி சரி சரிம்மா. எனக்கு நான் தெரியாது இல்லைன்னா இப்படி பழமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் பாட்டி. தூரமா இருக்குது. இது ஒரு பழக்கடை மூடி எங்க பாட்டி மாதிரியே இருக்கல எங்க அம்மா. தண்ணி 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 ஒன்று எடுத்துன்னு வாடா அவருக்கு. எவ்வளவு தண்ணி வந்தா இருக்காம தண்ணி எடுத்துட்டு வருது. சரி பாட்டிம்மா, அவங்க பாட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷம் ஆயிருக்குமா பாட்டி சாப்பாடு நான் கொடுத்து? ஆமா. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. குடுத்தீங்க, நான் தான் வேண்டாம் சொன்னேன். சாப்பாடு எடுக்கிறேன். சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்தாப்பா. ஆ. அதை சொல்றாரேன்னு வாங்கிட்டு உங்களுக்கு வேற அப்ப என்ன சரி பாட்டி. இல்ல இல்ல நான் உங்களுக்கு அவங்க வீண் பண்ண மாட்டாங்க, சாப்பாடை வீண் பண்ண மாட்டாங்க. எனக்கு 3 மணிக்கு ரெடி மத்தியானம் 3 மணிக்கா வாங்கி வச்சிருவேன். காலையில வாங்கி வச்சு நீ வேற எதுவுமே சாப்பிடுறது இல்லையா? இந்த காஃபி தான். காஃபி தான் சாப்பிடறாளாம். நமக்கு ரெண்டாவது அப்படிதான் போல இருக்கு. அதான் சரி பாட்டிம்மா, நானு சரி கேக்குறேங்க, நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ஷாமலா பாட்டி கொடுக்கறது இல்லைன்னு. அவங்க சாப்பாடை வீண் பண்ண மாட்டாங்க. எடுக்கல. சரி சாப்பாடு எடுத்துக்கலாம். இன்னைக்கே ஒரு நாள் வாங்கிட்டேன் போன வாரம். ஆ. அது கூட என்னால சாப்பிட முடியல. சரி சரி அப்புறம் வேற விட்டு. சரி சரி வீணாக்க கூடாது சாப்பாடு. சரி பாட்டிம்மா. இதை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. என்னப்பா உடம்ப பாத்துக்கோங்க பாட்டி. பார்த்துக்கிறேன். பாத்துக்கோங்க. நான் வினோத்துக்கு அடிக்கடி விசாரிச்சுப்பேன். உங்களுக்கு நான் ஏதாவது தேவைன்னா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சொல்றேன். என்ன பாட்டுக்கு சொல்றேன். சரி பாட்டிம்மா. பாட்டிம்மா வரட்டுமா? வரேன். என் குழந்தைகள் அவெல்லாம் என் பொண்கள். இவங்க ஆமா போயிட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. சரி பாட்டிம்மா பாய். வரோம்ப்பா. வேற ஏதாவது வாங்கி தரவா உங்களுக்கு இப்போ? உங்களை பார்த்துட்டே எனக்கு போதும். பழக்கடை ஒண்ணுமே கட்டப்பட இல்லையா? இல்லைங்கம்மா அங்கே போகணும். பாட்டி போயிட்டு வரேன். வரேன் பாட்டிம்மா. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லைங்கம்மா. நீங்க பார்க்கல பார்க்க வாங்க கார்ல இந்த வரேன் பார்த்துட்டு இந்த வரேன். போதுமா சாப்பாடு? சரி சரி. அது பார்வை தெரியாது அவருக்கு. ஓ அப்படியா? ஆமா. சரியா தெரியாதா இல்ல தெரியும்? ஒரு கண்ணு லைட்டா தான் தெரியும். நன்றிங்கம்மா. அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நான் அனுப்பிவிட சொல்றேன். நான் மீனாவை அனுப்பிவிட சொல்றேன். மீனாவை சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். போட்டோ எடுத்துடா. இது ஆக்சுவலாக என்னன்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணோம். ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு. இதில் அஷ்டலிங்கம், அண்ணாமலையார் கோபுரம், மகாதீபம், மகா ரதத்தில் வர உற்சவர் எல்லாமே வந்துடும். மகா பௌர்ணமியும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணோம். நமச்சிவாயம்மா. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இவ வந்து சிக்கப்பாட்டம் வாங்க சென்னை வந்தா கண்டிப்பா நமச்சிவாயம். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. சப்போர்ட் வேணும்னாலும் கால் பண்ணுங்க. தேங்க்யூம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நமச்சிவாயம். வாங்க வரேங்க. வரேங்க பிரதர். வரேங்க அம்மா. வரேங்கம்மா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு கால் பண்ணுங்க. சரிங்கம்மா. நமச்சிவாயம்மா. மீனாட்சி சரிங்க. வாங்கம்மா. பாட்டிமா பாய். பாட்டிமா சாமி நீங்க கேட்கவே மாட்டீங்க சாமி. சரி சாப்பாடு வாங்கிக்கோங்க. நடு ரோட்லேயே நின்று வாங்குறீங்க சாமி. ரொம்ப நான் டக்குன்னு நிறுத்தி கொடுக்க முடியாது சாமி. எல்லாரும் வந்துடுவாங்க சாமி. போயிட்டு வரட்டுங்களா? வண்டி நடு ரோட்ல போகும்போது கூப்பிடாதீங்க. ஏன்னா நான் பின்னாடி எதனா வண்டி வந்துச்சுன்னா நான் உங்க வீடியோவெல்லாம் பார்ப்பேன். சரி சரி. என்ன எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. பின்னாடி வண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க, நான் ஸ்லோ பண்ணா என்ன அடிச்சிருவாங்க. அதனால சரி சரி. உங்களுக்கு தெரியல சமையல் ரோடு இது. சரி நமச்சிவாயம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் உங்களை பார்க்கலான்ட்டு வந்து அப்புறம் இன்னொருத்தர் தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தார். நீங்க எங்கேயும் வெளியே அப்படிங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? பண்றீங்க. சரிங்க. சரி அதான் உங்களுக்கு என்ன ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர். சரி பாப்பீங்களா டெய்லியும்? பார்ப்போம். சரி வாங்க. இல்லைங்க ஐயா நான் சாப்பிட்டேன். சரி கொடுங்க. வேணும்னு சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ சரி. நமச்சிவாய். வாங்க. சரி. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறீங்களா?
இந்தாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. வாங்க. நமச்சிவாய நம்ம. சந்தோஷம். ஏன்னா போகும்போது கூப்பிடாதீங்க. எனக்கு இப்போ டக்குன்னு சடனாக பிரேக் அடிக்க முடியாது. அதனால தான். வாங்க வாங்க. நமச்சிவாய. வாங்க வாங்க. தண்ணி ஒன்று கொடுத்துரு. பாட்டிங்க வா பாட்டிங்க. என்ன சாமி யாத்திரையா? யாத்திரை போறோம். இப்படியே ரோட்லயே போட்டு போங்க. அவனா காலில் மெர்சின் போட்டான். என்ன பண்றது? வாங்க வாங்க சார். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. வாழ்த்துக்கள். பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுங்க. நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. ஓம் நமச்சிவாய. நீங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க. கொண்டாடுங்க. ஒவ்வொரு பிறந்தநாளும் நல்லா ஓஹோன்னு கொண்டாடுங்க. நமச்சிவாய. சிவாய நமக. அப்புறம் யூடியூப் பார்த்துக்கணும். ஓம் நமச்சிவாய சாமி. செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். வெரைட்டி ரைஸா? நீங்க வாங்க. ஓம் நமச்சிவாய் நமக்கு. வெரைட்டி ரைஸ் ஒன்று கொடுப்பா. இந்த பாட்டிமா என்ன இங்கே உட்காந்துக்கிறீங்க? வந்து செருப்பு தூக்கி போயிட்டாங்களா? சரி. பூ கட்டிருந்தாங்க. பூ காணுங்க. காணும். என்ன பண்ணுறது விடு, பார்த்துக்கலாம். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். எல்லாம் நல்லா இருப்பாங்க. சரி சரி. செருப்பு தானே போச்சு, பார்த்துக்கலாம் விடு. ஓ நமச்சி வர சாமி. இதான் ஆச்சு உங்களுக்கு? எத்தனை நாள் ஆகுது? இப்போ நான் அட்மிட் ஆகி 3 மாதம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி ஜிக்மோரில் தான் இருந்தேன். யார் கூட இருந்தது? கூட 2 நாள் இருந்தாங்க. இப்போ அனுப்பி விட்டேன். இப்போ உடம்பு இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்ல. கொஞ்சம் என்ன ஆச்சு? மூச்சு திணறல். என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? சத்து இல்லைனாங்க. பிபி அதிகமாக இருக்குது. கடவுள். நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆகுது நானும் பார்த்து. வாங்க சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சரிங்களா? பரவாயில்ல. இந்த ஆளை காணமே இவரு எங்கே போட்டாரு? ஒரு வேளை சினிமாவிலே செட்டில் ஆகிட்டீங்களா போயிட்டு? எதுவும் கிடையாது. சந்தோஷம். டெய்லி கொடுத்துட்டு போக சொல்கிறேன் நான். சரிங்களா? நமச்சிவாய. பார்த்து பத்திரமா போங்க. பிபி டேப்லெட் சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிடுங்க. வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு தான் அண்ணாமலையார் வழி விட்டுருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. சாவித்ரி பாட்டிக்காக உங்களை பார்க்க ஆரம்பிச்சு உங்க ஃபேனாவே ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப நன்றி. யூடியூப் பார்க்கும் முதல்ல அது இருந்தா சரிங்க வந்துருங்க. வாங்க. ரொம்ப சந்தோஷமா. எங்க இருந்து ஐயா வரீங்க? திருச்சியில இருந்து. பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். அது என் பொண்ணு. வணக்கம் வாங்க. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சரி மணி 2:45 நீங்க எங்க வந்துகிட்டு இருப்பீங்கன்னு தெரியாது. சரிங்கம்மா. இப்பதான் நாங்க வந்தோம். சரிங்கம்மா. திருச்சியில எங்க இருக்கீங்கம்மா? திருச்சி காட்டூர். காட்டூர். சரி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷம். எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவரையும் பார்த்துருக்கோம். சரிங்க. எல்லாம் இந்த யூடியூப்ல பார்த்துருக்கேன் நான். சரிங்கம்மா. அதனால எனக்கு ஒரு ஆசை. இந்த திருவண்ணாமலைக்கு இப்பதான் வரணும்னு எனக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க பேசுறது எல்லாமே நான் ரசிச்சு சிரிப்பேன். இவர் என்னத்தை தான் சிரிப்பேன் பாரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். டேய் போட்டோ எடுறா. வணக்கம். நமச்சிவாய். நல்லதே நடக்குங்க. நமச்சி சொல்லுங்க ஐயா. நான் சொன்னேன் ஐயா வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து கரெக்டா செய்யறாரு. சரி சரி சரி. அன்பே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. அந்த அண்ணாமலை புண்ணியத்துல வளர்ந்தே வரணும் ஐயா. நன்றி நன்றி. சாப்பாடு வாங்கிக்கோங்க. பெரும்பேலும் சரிங்க. சாப்பாடு ஒன்று கொடுத்துட்றேன் அவருக்கு. இந்தாங்கம்மா. அம்மா வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. எங்களுடைய நினைவு பரிசு. சிவாய நமக. அப்படிங்களா? எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு சாப்பாடு வச்சிருக்கோம். நாங்க இப்பதான் சாப்பிடுங்க.
இந்தாங்கம்மா. இல்லை எப்படி இருக்கு என்னன்னு நீங்களே சாப்பிட்டு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. நல்லா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கம்மா. ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் திருவண்ணாமலை போய் ஒரு பார்த்தே ஆவேன். சரிங்க, சரிங்க. என்னுடைய ஆசை அது. சாவித்திரி பாட்டி ஒரு தடவை உங்களை மம்சின்னு கூப்பிட்டு நீங்க என்ன பாட்டின்னு கேட்டீங்க. சரிங்க. நீ தான் அண்ணாமலைன்னு சொல்லிச்சு பாருங்க. அன்னைக்கு என் கண்ணில் அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. சரிங்க. அதை மறக்க மாட்டேன். நீங்க நன்றிங்க. செஞ்சது பாட்டிக்கு செஞ்சதெல்லாம் நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நல்லா நீடூடி இருக்கணும். நன்றிங்க. நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கம்மா. நமச்சிவாய். வாங்க ஐயா, வாங்க வாங்க. இவரையும் நான் பாட்டிக்கிட்ட ரொம்ப ஜோக்கா பேசுவார். சரி சரிங்க. அவர் தான் வந்து பாட்டிக்கு மரப்பை. சரிங்க, வாங்கம்மா வாங்கம்மா, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. வர 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 ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, வாங்கிக்கோங்க. அதில் போய் என்ன கிடக்குது? கொடுத்தாங்க, நீங்கள் வாங்கினா. நமச்சிவாய அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்றைய தினம் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பரிபூர்ண சந்தோஷத்தோடு வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். இதுதானே சாமி? ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவாங்க. ஓம் நமச்சிவாய். ஆய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. போயிட்டு வாங்க. வாங்க தாத்தா, நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய நமக. ரெண்டா ஒண்ணா? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. எத்தனை சாமி? ஓம் நமச்சிவாய நமக. 1 2. நீங்கெல்லாம் போலையா ஷூட்டிங்க? ஏன்? மலை சுத்து சொல்லி கொடுத்துருக்காரு அண்ணன். என்ன கொடுத்துக்கிறாரு? மலை சுத்து சொல்லி ஷூட்டிங் கொடுத்துருக்காரு. அப்படியா? சரி சரி. அதனால எனக்கு இங்க பெரிய ஷூட்டிங். சரி சரி சரி. ஓ ஷூட்டிங் எதுக்கு போகணும்? சரி சரி. 1 சிவாய நமக. எத்தனை ஐயா? 1. அவனுக்கு ஒரு காலத்துல யாருன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவன் பாவம் சாமியாருங்க லைன்ல நிக்க மாட்டான். ஏண்டா கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கண்டா வேணாமா? 1. உங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்களா? இப்படியே சுத்திங்கிறியாடா? என்னடா வருது? ஏண்டா 2. ஓம் நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எத்தனை தாத்தா? 2. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு 1. எல்லாருக்கானும் நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. கண்டிப்பா முன்னேறுவாங்க. போயிட்டு வாங்க. எத்தனை தாத்தா? 1 2. வீணாக்க கூடாதுன்ற வார்த்தைக்காக தான் இந்த மாதிரி பேசுறேன். எனக்கு கொடுத்துட்டு 1. மியா வா வா வாங்க வா வாடாங்க வாடா. ஏய் வாங்க வா, பெடி இருந்தா வா. சாமி எத்தனை சாமி? ஓம் நமச்சி. வா 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 வா. வாங்கி வாங்கி. ஏ வா இந்தா இந்தா. இருந்தாலும் பயப்படுறான். வாகனத்தை கண்டாலே பயப்படுறான். ஓ வண்டி ஆறு சத்த கட்ட தான் ஓடுது. அந்த பாட்டி கார்ல போலாம். வண்டி ஓட்டு போலாம். டேய் 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 கண்ணாடிடா, அது மெண்டல். டேய் கண்ணாடியில மோதிட்டானோ? ஆமா, அந்தாண்ட எகிரி குச்சி போறேன்ட்டு சாப்பிட்டவங்க 1 வாங்கிக்கோங்க. அந்தாண்ட எகிரி குச்சி கண்ணாடியில் இடிச்சுன்னு வருது. ரெண்டா? 2.
அந்தாண்ட கிளாஸும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கிறேன். வாங்க டேய் மியாவ் வரமாட்டேன் வரமாட்டான் அதுக்கு குணசித்தர் நமச்சிவாய் நமக. ஒண்ணுதான் ரெண்டு எப்போதும் ஒரு மாதிரி தான் ஒன்று ஒரு செட்டு. சரி ஏயா கேட்டன். ஓம் நமச்சிவாய் நமக. ஓம் நமச்சிவாய நமக. வெரைட்டி சாதம் ஒன்று கொடு. இது கொடு. வர பொறுமையா வாங்க. பொறுமையா வர சொல்ல வர. சிவாய நமக. வாங்க. ஐயா சாப்பாடு அவருக்காக தான் வாங்குறேன். அவர் ரொம்ப முடியாதவர். என்னாச்சு அவருக்கு? அது தெரியுங்களா? கொடுத்துருங்க அவருக்கு. சாப்பிடு தாத்தா. நமச்சிவாய நமக. என்ன வீட்டில் தேட ஆரம்பிச்சிட்டாங்களா? தாடி மீசெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க, அடையாளம் தெரியக்கூடாதுன்னா? சில பேர் தாடி மீசெல்லாம் வளர்த்துன்னு இருக்கிறாங்க, அடையாளம் தெரியக்கூடாதுன்னு. சில பேர் உடனே எடுத்துருவாங்க தாடி மீசையை. இதை பாருங்க, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தாடி மீசையோட தான் இருப்பாரு, அப்படியே அழகாக மொட்டை அடிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த சின்ன குழந்தைங்களை காணாம குழந்தைங்களை கடத்தின்னு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போன் பண்ணி கேட்கறாங்க. எங்க அப்பா நல்லா தான் இருந்தாரு, கோச்சின்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், எங்கேயாவது வர சொல்லுங்க அப்படின்றாங்க. நீங்க நல்லா வச்சிருந்தா ஏன் ஒரு கோச்சின்னு வந்து உட்காந்து கிடக்குறாருங்க? அதுக்காக இருக்கும். ஏன்னா உண்மையான பாசத்துல ஒருத்தர் குடும்பமா தேட மாட்டாங்க. நீங்க வேற இவங்க ஏன் சன்னியாசம் வரன்ட்டு வராங்க, உட்காந்து எழுதி கொடுத்துட்டு தான் வர்றது. அப்படின்னா உங்களுக்கு அலையிட்டோம் வந்து பின்னாடின்னு உட்காந்து எழுதி கொடுத்துட்டு வாங்க. எதுவுமே வேணாம்னா எதுவுமே வேணான்னு வாங்க. ஒண்ணு கொடுத்துருப்பா. பாவம் புள்ள அலையிறவான்ல கஷ்டப்பட்டு. ஒரு ஒயிட்டு ஒரு குழம்பா? 2 ஒயிட்டு ஒரு குழம்பா? வேலை முடியும். லைன் எத்தனை வேணும்? நடக்க முடியலையா? இருங்க, போயிட்டு வாங்க. 2 டெய்லியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பேர் போட்டோவாவது எனக்கு வந்துடும் என் போன்ல. இவங்க காணோம் கண்டுபிடிச்சி கொடுங்க. இதுல 18 வயசு பசங்க, 17 வயசு 20 வயசு பசங்க எல்லாம் கூட போட்டோ அனுப்புறாங்க. இன்னும் இந்த பசங்களாம் ஏங்க போவாங்கன்னா இல்லைங்க அங்கதான் போனாங்க. ஒரு பொம்பளை பாப்பா ஒரு பாப்பா போட்டோ அனுப்புறாங்க நேற்று. அந்த பாப்பாக்கு 17-18 வயசு தான் இருக்கும். வேற எங்கன்னா தேடி பாருங்க. இல்ல அவங்க சாமியாரா போற மோட்டிவ் தான். கிரிவல பாதையில தேடுங்க. போட்டோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னே தெரியல. இன்னும் சரி 10 போட்டோவாவது வந்துடும். நான் இவங்க முகத்துல நான் பார்த்துனே ஒண்ணு பார்த்துன்னு கொடுத்தா நான் என்ன கொடுத்து நான் ஒரு 10-15 பேர்கிட்ட தான் பேசுறேன் நிம்மதியா கூட. நான் இப்ப எல்லார்கிட்டையும் பேசுறேன். நான் எப்ப போய் சாப்பாடு கொடுத்துட்டு போறது? அதுலயும் சில பேர் 20 வருஷத்துக்கு முன்னாடி காணும்னு சொல்லி போட்டு அனுப்புறாங்க. அதுதான் காமெடியா இருக்குது பாக்கிறதுக்கு. உங்களை கூட்டு இது பண்ணட்டுமா? சரி, ஓகே. கடனா இருந்துச்சுன்னா நேற்று ஒரு பாப்பா மாமா 17-18 வயசு தான் இருக்கும், போட்டோ அனுப்பிச்சுக்கிறாங்க. இந்த பாப்பா கிரிவல பாயில் தாங்க மிஸ் ஆச்சு. ஒன்று எத்தனா 2 ஒன்று கொடுத்தேன். எந்த சாமி? அங்கே ஒரு சாமி வந்துக்கிறாங்களோ ஒரு 500 பேர் 1000 பேர் வந்துருக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் துறவரம் வந்திருப்பாங்க. ஒரு 5 பேர். மீதி எல்லாருமே வீட்டில் குடும்பத்தில் இருந்து குடும்ப நடவடிக்கைகளால்
தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்தவங்க தான். இங்க வர்றதுக்கு என்ன ரூல்ஸ், எனக்கு என்ன டெஃபினிஷன் தெரியல. இல்ல, அது உங்களுக்கு எதனா வழிமுறை எனக்குதா? அப்படி பேசும்போது 14 வயசுல வந்தார் ரமணர். யாராவது கேட்டீங்களா சின்ன வயசுல ஏன் வந்தீங்கன்னு? கண்டிப்பா இந்த வயசுல ஏன் வர, என்ன ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், இந்த வயசுல நீலாம் வரீங்க, என் வயசுக்கு வர வேண்டியது தானே. இது என்ன கருத்துன்னு எனக்கு தெரியல. இங்க வர்றதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. காரணக்காரி எல்லாமே அங்கே வரல யாருமே. அவங்கவுங்க ஒரு அழுத்தத்தில் வராங்க. சரி, ஏன் எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போகலாம். இல்லை, மவுண்ட் ரோடு இருக்குது, வாய்மேடு இருக்குது, அங்கே ஒயின் ஷாப் இல்லையா, அங்கே சுற்றுறதுக்கு இடம் இல்லையா, சாப்பாடு இல்லையா, பாண்டிச்சேரி இல்லையா, எவ்வளோ இடம் இருக்குது. இங்கே வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இங்கே ஏன் வரான், இவன் ஏன் வரான், அவன் ஏன் வரான்னு மற்றவங்களை பற்றி மற்றவங்க பேசுறது தவறு சாமி. உலகத்தில் நிறைய போர் பண்ணார் அவர். சைவம் தான் உலகத்தில் நிறைய போர் பண்ணாருங்க. அவர் தான் சைவம் தான் சாப்பிட்டாரு. ஏன் எத்தனை பேரை கொண்டாரு? மனம் தான் இதுக்கு காரணம். உணவெல்லாம் ஒரு காரணம் கிடையாது சாமி. காமத்துக்கு ஏன் வேணான்னாங்கன்னா காமமும் கோபமும் வரும்ன்றதுக்காக தான் வேணான்னாங்க. அது பக்குவப்பட்டா வராமல் போகுது. இருக்கிற ஒரு 3000-4000 பேரும் இங்க வந்துக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தால தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஒரு அழுத்தமான காரணம் இருக்கோ அதுக்காக சாமியாரா வந்துக்கிறாங்க. இவரு சன்னியாசி, இவரெல்லாம் சன்னியாசி இல்ல, இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு இவரு யாரு? நல்ல விஷயத்த சொல்லலாம். சாமி, இங்க வந்தவங்க எல்லாமே இந்த கேட்டு உள்ள அவருக்கு பர்மிஷன் இல்லாம வரல. அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து ஆக்டிங் பண்ண விட்டுக்கிறாரு. இதுல இந்த ஆக்டிங்ல நீ இந்த ரோல் தான் பண்ணணும், நீ சொல்றதுக்கு ஆள் இல்லை, அவர் நடத்துனுக்கிறாரு, அவர் பண்ணுவாரு. உங்களுக்கே அந்த தேவையில்லாத வேலை இல்லை. நான் நம்மளும் ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்பி உங்களுக்கு மதியான சாப்பாடு தனியாக கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. சரி, அச்சீவ்ல விட தவறு அது. இல்லை, அன்னைக்கு பாம்பு வந்துச்சு, அந்த சிலைகிட்ட வரைக்கும் வந்துச்சு. நல்ல பாம்பா? நாங்க நிறைய பாம்பு பார்த்துட்டோம். ஒருத்தர் கூப்பிட்டு பாம்பு திரும்பி போகுது அப்படியே. உட்காந்துட்டாரு இறை பிடிக்க வந்தது. நம்மளை பார்த்து நான் ஒரு போட்டோகிராஃபர் பெரிய இடத்துல இருந்தேன். வரணும் நினைச்சிங்களா? வரணும் நினைக்கவே இல்லை. வந்து வாழ்ந்துட்டு போனதுதான் ஒரு எண்ணம். அதை விட்டு இங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்க தேவையில்ல. முறைப்படி பார்த்தோம்னா ரெண்டா பார்த்து நாய் இருக்கு பார்த்து. ஓம் நமச்சிவாய. ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? கலவு சாப்பாடு இல்லை, கலவை சாப்பாடு மிளகு சாதம். வேலை சாப்பாடு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நாமளையார கரோகர. நம்மம்மா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே தேதி கிச்சிக்குது. ஒரு காலண்டர் தூக்கியே கடாச்சிக்குது. வேற ஒரு காலண்டரை தூக்கி கீழே கடாசி வச்சுக்குது. ஒரு தேதி எக்ஸ்ட்ராவே கிச்சு வச்சுக்குது. நாளைக்கு இதையும் கட்டிடுவீங்களா? மிளகு சாதம். அதாவது கீரையும் என்ன பாருங்க இது நீனா கீரையும் தக்காளி சாதத்தையும் ஒன்னா செஞ்சா லேட் ஆகுது. இதுவும் கீரை ஆஞ்சி ஒன்று ஃபுல்லா எடுத்து இது பண்றது. தக்காளி சின்னதா விரல்ல கையில கட் பண்ணணும், சின்ன சின்னதா. இன்னும் தெரியாதா மாஸ்டர் நீ? மிக்சியில போட்டு அரைச்சி கொடு. தக்காளி குழம்பு சாதம் கொடுக்குறாங்க உனக்கு. தக்காளி சட்னி சாதம் கொடுக்குறாங்க. ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு ஒய் சாதம் மட்டும் மிஷினில் வந்துருக்கு ஐயா. பிளேடு மாற்றினா போதும்.
எல்லா காய்கறியும் டப்புன்னு அனுப்பிச்சிடலாம். அதை நீ போட்டு அரிஞ்சேன்னு வச்சுக்க, அந்த மிஷினுக்கு இது என்கிட்ட, அதை நீ மிஷின்ல போட்டனா நான் 3-4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஊச அடிச்சு போடும் சாப்பாடு. புரியுதா? மாஸ்டர் தான் நீ? தெரியாம சேர்த்துக்கிறாங்களா சமையல்காரன? மிஷின்ங்கிறாங்க, மிஷின்ல போட்டு அடைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு தான். கையில கட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும். இப்ப இவ்வளோ டேஸ்ட் வருது, நான் காரணம் என்னன்னா எல்லாமே கையில. நீ அம்மியில அரைச்ச சட்னிக்கும் மிக்சியில அரைச்ச சட்னிக்கும் வித்தியாசம் தெரியாது உனக்கு. அம்மியில அரைச்ச சட்னி சாப்பிட்டு பாரு, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மிக்சியில அரைச்சு பாரு, பாத்திரம் கைவிடுந்தாரா அட கருமமே. நான் கூட ஏதோ சமையல் மாஸ்டர் அங்க பாத்திரம் கைவிடிந்தியா நீ? அப்படிக்கவா நீ நான் சமையல் மாஸ்டர் வேலூருக்கே சமைச்சு போடுவேன்னா சமைச்சு போடுறத கைவிடிந்தியா நீ? பாத்திரம் கழுவுற ஆளுக்கு உனக்கு பாத்திரம் கழுவுற ஆளுக்கு தான் கெப்பாசிட்டி. அப்ப நீ மாஸ்டர் இல்லையா? பாத்திரம் கைவிடிந்தியா நீ? சாமி சாப்பிடல சாப்பாடு வாங்கியா அங்க போட்டு இந்த ஆன்ஸ் துப்பிட்டு வரும். நீ வாங்க சாமி. நான் வாங்குறேன், வாங்கல அவங்க வண்டியில கூட வீட்டுக்கு போயிடுவேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? நான் போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வரேன். 2 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணி வைங்க. நான் வந்துட்டு அப்புறமா சாப்பாடு கொடுக்குறேன். எல்லாம் போயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? நீ வாங்கிக்கோ. வாங்க எனக்கு வேணாம். தாத்தா அப்ப அவர் தான் ஜெயிச்சாரு. சரி கலக்கிட்டு தாத்தா ஏனங்க இவனிந்தியா நீ என்கிட்ட சமையல் மாஸ்டர் மாதிரி பெருசா பில்டப் எல்லாம் விடுவேன். அதுல அது போடுங்கப்பா, இதுல இது போடுங்கப்பா அப்படின்னு. நான் கூட ஒரு பெரிய மாஸ்டர் போடுறது வேலூர்ல நினைச்சேன். ஏனங்க இவர் எத்தாண்டு இருந்து நீ எங்க சமையல் மாஸ்டர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கிறியா? போட்டு வாங்குறீங்க, போட்டு வாங்க. உண்மைதான் பழகுது சாமி. மிலிட்டரியில இருந்து சுட்டான்றாங்களே, தோசை தான் சுட்டு நிந்தியா நீ? சப்பாத்தி சுட்டு ஒரு படத்துல இவன் சொல்லுவானே, யார் சொல்லுவான்? மணிவண்ணன் கிடையாது. மணிவண்ணன் தான். மணிவண்ணன் கிடையாது, கவுண்டமணி கெட்டல் பண்ணுவான். யோ மிலிட்டரி, அப்ப நீ தோசை தான் சுட்டு இருந்தியா? சமையல்காரனாயா நீ? ஆனா சமையல்காரன் அவ்வளவு கேவலமா போச்சு உங்களுக்கு எல்லாம். என்ன கல்யாணத்துக்கு வர மாதிரியே வரீங்க? ஓம் நமச்சிவாய. சரிண்ணா, இப்பதான் தெரியுது. அப்ப நீ இம்மா நேரம் போட்டதெல்லாம் பில்டப்பா. வெங்காயம் இந்த பொடி பொடியா நறுக்குங்க, இந்த மாதிரி தேங்காய் இது பண்ணாதீங்க, எனக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்க. ஓ அப்படியா? ஓஹோ, என்ன ஊருக்கு போயிட்டாரு? என்ன ஊருக்கு போய்க்கிறாரு? அவங்க திருச்செந்தூரா? பரவாயில்லையே, என்ன விஷயமா போய்க்கிறாரு? கையெழுத்து பண்ணுவாமா. கையெழுத்து பண்ணமாமா? சொத்துக்கு எதனா விற்கணுமாமா? இல்லை, அது வராரு பாருங்க, அவருக்கு போய் கொடுத்துருங்க. போங்க, அங்கேயே இருக்கு சொல்லுங்க. வர நைனா உனக்கு வாங்கி போயிடு. நைனா அங்க வா, உனக்கு வாங்கி போயிடு. அவர் அங்கேயே இருக்கு சொல்லு, உனக்கு வாங்கி போயிடு. நமச்சிவாய. ஹலோ, சித்தர நமச்சிவாய. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. 2. ஓம் நமச்சிவாய நமக. தெய்வா எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய நமக. தெய்வா எத்தனை? 2 சார். 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக.
தேங்காய் சாதம் இல்லைப்பா, மிளகு. ரெண்டா மிளகு சாதம்? மிளகு சாதம் ரெண்டா? ஆமாம் சாமி. அது கொடு. மிளகு. இந்த சாமி வந்துட்டார். ஆ சாமி முடிச்சாமி. முடிசாமி அந்த சாஸ்திரிக்கு போயிருந்தார்ல, யாரு? இந்த கணக்கு சடசாமி. ஆமாம், சடை போட்டு உட்காந்து இருப்பாரு. அந்த இதில் உட்காந்து பாத்ரூம் கிட்ட வந்து இப்போ வந்துட்டு ஆஸ்பத்திரியில் நீ தான் வந்தார். சரி சரி. உங்களுக்கு ஒன்றா ரெண்டா சாப்பாடு? அன்னைக்கு கேட்டீங்கல்ல, அவங்க எல்லா பேருக்கு. ஓ சரி சரி சரி. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நான் எப்படிண்ணா இருக்கீங்க? நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. சாப்பிடுண்ணா மட்டுமா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கலர் இன்னும் கலர் பவுடர் எடுத்துன்னு வரல. என்ன கலர்ல வேணும் சொல்லுங்க, போட்டு தரேன். பச்சை கலர், சிவப்பு கலர், நீல கலர், ப்ளூ கலர் கேட்டேன். உனக்கு காது எப்பயுமே யாரு? இந்த பாரு, நான் ரிவைண்ட் பண்ணி காமிப்பேன் கேமராவை. நீ கலர்னு சொன்னது தெளிவா கேக்குது. இந்த பாரு, நீ அங்க பேசுறது இந்த மைக்ல கேட்க, இந்த மைக்ல கேட்கறது கேமரா ரெக்கார்ட் ஆகும். அப்படியே ரிவைண்ட் பண்ணனா நீ கலர் கேட்டியா கலவை கேட்டியான்னு தெரியும். அதுதான் கருப்பாகுதா? இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன சாதம் கேட்டீங்க? எதுவுமே ஆனா நீ கலர் சாதம் தானே கேட்ட. எனக்கு வேணா, எனக்கு ஒரு சாதம் முடியுதா? குளிக்கிறதுக்கு சாப்பிட்டே போகிறேன். இது ரெண்டா ஒண்ணா? ரெண்டு கொடுங்க, அவங்க சாப்பிட்டு ஒன்று கொண்டு போகிறேன். பார்த்தா வரலீங்க நீங்கள், அப்புறம் குளிக்கணும். இந்த 2-3 நாள் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு. அப்படிங்களா? சரி சரி சரி. சரி சரி. ரெண்டு நல்லா இருக்கு. இதான் நல்லா இருக்கா? சரி. ரெண்டுங்களா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு ஓம் நமச்சிவாய. வாங்க எத்தனை உங்களுக்கு? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ரெண்டுங்களா? நமச்சிவாய ரெண்டு. ஓம் நமச்சிவாய. வாங்க பார்த்து வாங்க. ஓம் நமச்சிவாய ரெண்டு. ஓம் நமச்சிவாய. என்ன அது இப்படி வாங்க, ஒரு சாப்பாடு கொடுத்துரு. இந்தா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. புரட்டாசி மாதத்தில் விரதம் பிடிக்கிறதுன்னு கேட்டிங்களா? புரட்டாசி மாதத்தில் வந்து சூரியன் வந்து கன்னி ராசியில் சம்பவிக்கிறார். அந்த மாதம் வந்து கன்னியா மாதம்னா சொல்லுவாங்க. அந்த கன்னியா மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச 5 வாரம் நம்ம விரதம் எடுக்கிறோம். அதில் இல்லாதவன் இருக்கப்பட்டவன் எல்லாமே பண்ணுறோம். அந்த 5வது அதில் ஒரு வாரத்தில் நம்மளால் முடிஞ்சதை படையல் படைச்சி துளசி தீர்த்தமும் நெய்வேத்தியமாக மாவிளக்கும் போட்டு விளக்கு வச்சு அந்த படையில் அவருக்கு படைக்கும்போது இந்த 3 கால சமய நிலையும் மாறுது இல்லையா, அதுக்கு சமமாக அதை ஏற்றுக்கும். அதுக்காக தான் இந்த துளசி தீர்த்தம் வந்து மெயின். அதுதான் இந்த துளசி தீர்த்தம் தான் அதுக்கு மெயினான விஷயம். கால சமநிலைகள் மாறும் போது அதுக்கு உண்டான ஒரு நான்வெஜ்லாம் எடுக்காம அந்த உடம்பு வந்து தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது துளசி இது பண்ணிட்டு வந்தால் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு வேண்டியதான் இந்த இது. சூரிய பகவான் கன்னி ராசிக்கு இடம்பெயராரு. கன்னி வந்து அவர் வந்து கன்னி ராசியில சம்பவிக்கிறார். அதான் இந்த புரட்டாசி மாசத்துல கன்னி ராசிக்கு இடம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாசமா இருந்தது. கன்னி ராசி வந்து புதன் பகவானுடைய அம்சம். புதன் பகவான் கன்னி ராசிக்கு வந்து புதன் பகவானுக்கு உகந்தது. புதன் பகவான் யாருன்னா பெருமாளுடைய அம்சம் தான் புதன் பகவான். ஸோ அதனால தான் சூரியன் கன்னி ராசிக்கு இடம்பெயர்றதால புதன் பகவானுடைய அம்சமான பெருமாளுக்கு படையலிட்டு இது பண்றோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். சில பேர் தெரியாம இருக்கிறாங்க, அது தெரிஞ்ச இது. சரி 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 சரிடா சரிடா சரிடா. வட 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 இங்க வட வந்துடுறா 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 வந்துடுறா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. புரட்டாசி மாதம் கோவிந்தா. புரட்டாசி மாசம் கோவிந்தாவா? கோவிந்தா. புரட்டாசி மாசம் நீங்க என்ன கேள்வி கிட்ட புரட்டாசி என்ன ஏதோன்னு கேட்டீங்களா? ஆமா, என்ன தெரியலையே, அதான் கோவிந்தா சொல்லிட்டீங்களே. எங்கடா போன கொடுத்துட்றா அவருக்கு. டேய் இந்த பாரு, உங்களுக்காக இங்க பெயிண்ட் அடிச்சா அதுல பேப்பரை போட்டு
ஒட்டி இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி பணம் என்னதான் நியாயம்? நீங்க உட்காந்து திட்டணும். ஏன் பெயிண்ட் வச்சுக்கிறாங்க? பேப்பரை ஒட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. ஏ வாடா சிம்பா. நீ சொல்றது உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருந்தா அன்னைக்கு. வாங்க வாங்க, சாப்பாடு வாங்கிங்க, சாப்பாடு வாங்கிங்க. சின்ன கவுண்டர் நாட்டாம ஊருக்கு ஒன்று சொல்லாது போயிட்டீங்க. அது சந்தோஷம். சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை? 2 பூண்டு ஊருவா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. வாக வணக்கம். நமச்சிவாயம். மாமுலா ஒன்று கொடுத்துருங்க. தண்ணி பாட்டில் சாப்பாடு தண்ணி பாட்டில் கேட்டால் போர் போடுறேன்றாங்க. சாப்பாடு கேட்டால் போர் போடுறீங்க விட்டோம்னா இனிமேலே கொண்டு விட்டுருவீங்க. ஏய் சிம்பா சாப்பிட்றா. விட்டுரு சாமி, விட்டுடணும். பிடிச்சது இப்படி பிடிக்கூடாது. சரிண்ணா ఏమి ఏం చేసావు? గోవిందా இல்லை புரட்டாசி மாதம் கோவிந்தாண்ணே கேட்டிங்களே, அது என்னன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன், புரியல. ஒரே கோவிந்தா சொன்னா புரட்டாசி மாதம் முடிஞ்சு போச்சு. போன மாதம் ஏன் கோவிந்தா போடல? உனக்கு பாலாஜின்னு பேர் வச்சாங்க பாரு, அவங்கள சொல்லணும். எதனை வச்சு பாலாஜின்னு பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. சொன்னார் மேலே போயிட்டாங்க, சொல்ல கேட்டு சொல்லலாம். மேலே போயிட்டு சரி, மேலே போனோடனே கேட்டு சொல்லுங்க. நான் மேலே போகிறேன். எப்போ போவீங்க? இன்னும் 2 வருஷம் இருக்கணும்னு ஆசை. சரி இருங்க, இன்னும் 4 வருஷம் கூட இருங்க. 4 வருஷம் வேணும் ஆசை. அங்கே போகிறேன். போய்ட்டு வாங்க, பின்னாடி வந்தேன், உங்களுக்கு முன்னாடி போய்டும். வாங்க. நீங்கள் நின்று போறீங்களா? பேசஞ்சர் மாதிரி. பேசஞ்சர் ட்ரெயின் தான் அது. ஸ்பீடு நின்று போயிடுவோம். அவங்க இப்படி போயிடாதீங்க. அவர் வந்துருவாரு. ரெண்டண்ணா மீண்டும் கேட்பேன், நீ சொல்ல மாட்டேன். ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? இல்ல தாத்தா ஊருக்கு போயிருக்குதா? நம்ம தாத்தா இல்ல. எந்த தாத்தா? ஆமா, திருச்செந்தூர் தாத்தா. அப்படியா? கிரிவலப்பாதை பூரா தாத்தா தானே கூப்பிட்டு வரேன், எந்த தாத்தான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறேன். பஸ்ல ஏத்திட்டீங்களா? என்ன விஷயமா போய்க்கிறாரு ஊருக்கு? யாரை பார்க்கணும் அர்ஜென்ட் போடுறேன் வந்து. ஓ சரி திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற கடலை வித்துட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் பேர்ல தான் மாமா இது, அந்த கடலே அவர் பேர்ல தான் இருக்குது. கையெழுத்து போட போய்க்கிறாரு, அதுக்கு தான். கலர் சாதம் என்ன கலரு? இல்லை, ஏற்கனவே ஒருத்தர் கேட்டாரு என்ன கலர் வேணும் உங்களுக்கு, அந்த கலர் நான் போட்டு கொடுத்துறேன். இல்லை கலர் கேட்குறீங்களே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கலருன்றீங்க. எதுனா ஓ இங்க இருந்தா 1பா, அங்க இருந்தா 2. ஐயாவா? ஆமா. ஒயிட் ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய. மிளகு சாதம் 2 கொடுத்துருப்பா. தயிர் சாதம். மிளகு சாதம் 1. ஓம் நமச்சிவாய. நீங்கம்மா மிளகு சாதம் வெள்ளை சாதமா? மனுஷங்கிட்ட தான் வந்துச்சு இந்த நாய்ங்களுக்கு கூட ஒத்துமை இல்லாம போறது. மனுஷங்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. மனுஷன் வளர்க்குற நாய் தான் அடுத்தவங்களை கிட்ட சேர்க்காது. என்ன ஒன்னான்னு கேட்டேன். தாத்தா 2 4 பொட்டல சாப்பிட்டுருவீங்களா? உங்களுக்கு 2 இவருக்கு 2. தெரிஞ்சவங்க யாரும் வராங்க.
உங்க பாப்பாவா? ஓ, ஒன் டே ஃபுட் வாங்கி வைக்க சொன்னாங்களா அவங்க? வெளியில இருந்து வராங்களா? சப்ஸ்கிரைபரா? தெரியல யாருன்னு. குத்துறடி. உங்களுக்கு எத்தனை ஐயா? 2 கொடுங்க. 2 சிவாய நமக. இவரு 9 போயினுக்கிறார், ஒரு 10 போயின்னு போலுக்குது. இரு, நான் போற இடத்துல ஏன் வரீங்க? எங்க நீங்க போனீங்க? அந்த பக்கம் தான் போனீங்க. ஏன் இந்த பக்கம் வந்தீங்க? இந்த பக்கம் தான் கொடுப்பேன், அங்க முடிப்பேன், அப்புறம் இங்க கொடுப்பேன், அப்புறம் அப்படியே அந்த பக்கம் போவேன். நீங்க ஏன் இப்படி வரீங்க? லண்டன் அதிபர் வராரு. போயிடுங்க, வாங்க அதிபர் வாங்க. எவ்வளவு மக்கள் உட்கார்ந்துருக்கு காத்துக்கிட்டு. இந்த பாருங்க, என் வண்டி ரூட் எப்படின்னா இப்படி போவோம், மறுபடியும் இப்படி போவோம், மறுபடியும் இப்படி போவோம், இப்படி அப்படியே வளைஞ்சு. ஏன்னா நீங்க ஏந்து வர மாட்டீங்க, அந்தாண்ட இருந்து இந்தாண்ட வந்து கொடுக்குவீங்க. தூணில இருந்து துரும்பில இருப்பீங்க. நாங்க அப்படி இல்லை, செவனேன்னு போங்க, 8 போங்க. இப்படிவா லண்டன் உள்ள போய் வண்டி உள்ள விடுறதா? மாத்திரையா? என்ன ஆச்சு? ஜுரம் விட மாட்டேங்க. ஐயோ, 2 நாளா விட்டு அடிப்பீங்க. எதனால என்னன்னு தெரியல. வருது உடனே என்னன்னு கேட்டா என்னன்னு சொன்னாங்க. உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. உங்க ஆஸ்பத்திரி ஹெலிகாப்டர்ல, தனி விமானத்துல. அதுக்கு இந்த ரிப்பேர் ஆகி போச்சு. என்ன ஆச்சு? ஃபால்ட் ஆகி போச்சு. ஐயா, என்ன சொல்றீங்க? ஓட்ட தெரியாதவங்களை உட்கார வச்சிங்களா? ஓர வழியில எரிஞ்சு போச்சியா? புது டிரைவர் போட்டேன். ஓர வழியில எரிஞ்சு போச்சா? அப்புறம் நீங்க உயிரோட இருக்கிறீங்க? நான் போல இல்லையா? நீங்க போல. டிரைவர் நல்லா இருக்கா? அவரும் போல சும்மா விட்டு அப்படியே அப்படியே சும்மா ட்ரோன்ல விட்டு பாத்தீங்களா? போதானே. ரொம்ப உடம்பு டயர்டாகி போச்சா? டயர்ட் ஆகிற அளவுக்கு வேற என்ன பண்ணீங்க? நம்ம வேலை தான். ஐயா நீங்க தான் சொல்லணும். சாப்பிட்டோம். சரிங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. உடம்பு பார்த்துக்குங்க. சரிங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? அங்கே ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை வாங்கி. எந்த ஆஸ்பத்திரி போனீங்க? என்ன சொன்னாங்க? மாத்திரை மட்டும் தான் கொடுத்தாங்க. நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கான். ஒருத்தர் வந்து நேத்து ஒரு 200 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. இருக்கட்டீங்க. இல்ல பொய் சொல்ல மாட்டேன் நான். போன மாசம் நான் இப்படிதான் பேசினேன். 1000 ஒருத்தர் கொடுத்தாரு. 1000 நோட்டா கொடுத்தாரு. சரி, செல்லாது சொல்லி வச்சுக்கிட்டாரு. கேளுங்க, இருங்க. உண்மையாலுமே நேத்து ஒருத்தர் வந்து லண்டன் சாமி கிட்ட கொடுங்க, அவரு பேசுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அப்படின்னு கொடுத்தாரு. நேத்து இவங்க ஆட்டோல வந்தாங்க, ஆள் பார்க்க முடியல. சரிங்க. நான் உங்களை வழியில பார்த்து கொடுக்கலாம் தான் எடுத்துன்னு வந்தேன். இந்தாங்க. ஆஹா, இது நம்மளுக்கு ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. வீடியோ பாக்குறாங்கல்ல, வீடியோல தமாசா பேசுறீங்கல்ல, அதனால புடிச்சு போய் இந்த கோயம்புத்தூர் சாமிகளை எவ்வளவு பேர் காசு கொடுத்துறாங்க, எடுத்துன்னு வந்து கொடுத்துக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இல்ல பரவாயில்ல, பிடிங்க. உங்களுக்கு கொடுத்த காசு இது, உங்களுக்கு கொடுத்ததுங்க. அவங்க கொடுக்க சொன்னாங்க. மாரி கொடுங்க. ரசம் இல்ல, கீரை, மிளகு சாதம் சாப்பிடுங்க, சரியா போயிடும். சரிங்க. சாப்பிடுறீங்களா? அது சாதம் போடுவாங்க. ஐயா, மிளகு சாதமே 2 கொடுத்துருங்க. சரிங்க. லண்டன் சொல்லுங்க. பார்த்து போ. சரிங்க. என்ன இப்ப எங்க போறீங்க? இப்ப அடுத்தது நம்ம இடத்துக்கு. நம்ம இடத்துக்கு போய் ஐயாவுக்கு விளக்கு தீபம் ஏற்றிட்டு ஏற்றிட்டு போய் சாம படுத்துற வேண்டியது. படுத்துருங்க. இன்னும் உடம்பு ரொம்ப டயர்டாகி போயிடுங்க. பாத்துங்க, உடம்பு பாத்துங்க. சரிங்க. எந்த ஆஸ்பத்திரி போயிட்டு வரீங்க? பாத்துங்க, உடம்பு பாத்துங்க. சரிங்க. சரியா? பத்திரமா போயிட்டு வாங்க. வயசானவர் மாதிரி தெரியுறீங்களா? பாரு, தாடிலாம் வந்துச்சு. ஐயா, இந்த அம்மாவாசை வரும் தயா டை அடிக்கலாமான்னு இருக்குங்க. ஏன் அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்றீங்க? கருப்பு, இதுவும் கருப்பு இல்ல. அமாவாசை முடிஞ்சாதான் நமக்கு ஒரு யோகம் இருக்குன்னு இருக்காங்க. என்ன யோகம் இருக்குது? என்னங்க என்ன யோகம் இருக்குது? தெரியும். பணமா கொட்டுமா மரத்துல இருந்து? எந்த மரத்துல இருந்து? புளிய மரத்துல இருந்து. புளியா மரத்துல இருந்து பணமா கொட்டும். 3 கை வச்சுட்டு வந்துடுறாங்க. எடுத்துதான் பார்த்து. சரிங்க ஐயா. இவங்கெல்லாம் மறக்காம கூட்டம் போயிடுங்க கொட்டும் போது. ஐயா, யார் இருந்தாலும் சரி, என் தம்பியை மட்டும் கை விட்டுட்டாங்க. ஏன்னா என் தம்பி ஒரு அடி பாத்துக்கிறவா. என்னங்கய்யா, தம்பியை மட்டும் தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வாய்ப்பு. தம்பியை மட்டும் கை விட்டாரு. தம்பி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவர் திரும்பினாரு. நீங்க அடுத்தது அவர் சொல்லுவீங்கன்னு அவர் திரும்பி நிற்கிறாரு. அவரு அடுத்தது நீங்க அவரை சொல்ற போறீங்களோன்னு திரும்பினாரு. இல்லையா? தம்பியை பார்த்து
இது நல்ல எதிர்காலம் இது. தம்பிக்கு வாய்ப்பு இருக்குயா. இப்போ அமாவாசையிலேருந்து கொட்டுமா? இது அமாவாசையிலேருந்து கொட்ட போதா? அமாவாசை முடிஞ்சியா? நான் வேணா லாரி எடுத்துன்னு வந்து விட்டுட்டுமா? எதுக்குயா? இல்லை அந்த மரத்துல தான் கொட்டுமா இல்லை எல்லா மரத்துலையும் கொட்டுமா? அந்த மரத்தில் மட்டும்தான் ஐயா. நான் என்ன பண்றேன், இப்போ மரத்தை வந்து நகத்தின்னு போய் நட்டுக்கிறாங்களா இன்னொரு இடத்துல. சரி. அந்த மாரி எதுனா ஐடியா இருந்துச்சுன்னா அப்படியே அழகா மரம் வேர்லாம் கொஞ்சம் கூட அடிப்படாம சரி. நகத்தின்னு போயிட்டு நம்ம ஊடாண்ட இடங்குது அங்க நட்டுக்கலாம்னுக்கிறேன். சரிங்கய்யா. அந்த மரத்துல இருந்தா மட்டும் தானே கொட்டும். ஆமாங்கய்யா, வேற எங்கேயும் கொட்டாது. ஜேசிபி இல்ல, அது மரத்தை அழகா எடுக்கிற ஒரு இது இருக்குது. சரிங்கய்யா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் ஐயா. இன்னைக்கு அன்னதானம் வந்து ஐயா ஒருத்தர் வந்து சாமி பேர்லயே அன்னதானம் கொடுத்துருங்க, பேர் சொல்ல வேணாம்னு சொல்லி அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக கொடுத்துட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம வாழணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. நல்லா இருக்கணும் அவங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க, தன்னுடைய பேர் சொல்லாதீங்க, சாமி பேர்லயே கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்புமா நலமுடன் வாழணும். ஓம் நமச்சிவாய. வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய. தாத்தா சாப்பிடுங்க, 2 வெள்ளை சாதம் கொடுத்துக்கிறேன் போதுமா? அன்னதானம் கொடுத்தவங்க சந்தோஷமா வாழணும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சரி சரி. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. சிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம அவங்க குடும்பத்தாருங்க ஆரோக்கியமா வாழணும். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. அன்னதானம் கொடுத்துருக்காங்க, அவங்க குடும்பத்தாருங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா அவங்க அன்னதானம் செஞ்ச குடும்பம் நல்லா செல்வ சிறப்பாக இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலம். ஓம் நமச்சிவாயம். யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஒரு நிமிஷம் சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நமச்சிவாய. 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 தக்காளி சாதம் தாங்க ஒன்று 2 தாங்க இன்னைக்கு. தக்காளி 2ஆ? இல்லை ஒயிட் ஒன்று. சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து ஒருத்தவங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க, ஆனா தன்னுடைய பேரை சொல்லாதீங்க, சாமி பேர்லயே கொடுத்துருங்க, அண்ணாமலையார் கரோகரான்னு சொல்லி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. அடியார்களுக்கு அரோகரா. அரோகரா, அரோகரா, அரோகரா. ஐயா வாங்க ஐயா. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு சாமி எத்தனை சாமி? யாரும் எங்கேயும் சாப்பிட போலையா? சிவாய நமக. சாமி உங்களுக்கு ஒன்று ஓடுங்க சார். வெரைட்டி ரைஸ், வெரைட்டி தக்காளி சாதம் அது ஓடுங்க. இது 2மே கொடுத்துட்டா. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. நமச்சிவாய வாழ்க. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஐயா ஒரு சாதம் தண்ணி வேணாமா? சரிங்க, நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சாப்பிடு. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய. கரோகரா. ஐயா இட்லி சாமி ஐயா. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். ஒன்றா 2ஆண்ணா? 2 தான். ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. நல்லா இருக்கணும் எல்லாரும். சிவாய நமக. நமச்சிவாய. ஐயா சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஐயா? 2 கொடுத்து. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. தக்காளி வாங்க ஐயா.
அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா, பத்திரமா இருங்க. சாமி உங்களுக்கு எத்தனை? இன்ட்ரெஸ்டா பேசுங்கிறாங்க, விடுங்க. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு எத்தனை சாமி? சாமி ஒன்னா ரெண்டா? சிவாய நமக, சிவாய நமக. தமிழ்ல கேட்டா போட மாட்டாங்க. உங்களுக்கு ஐயா? எப்படி கேட்கறது தெலுங்குல? அண்ணாமலையார் கரோகரா. எத்தனை சாமி? ஐயா 2 விடுங்க ஐயா. தெலுங்குல என்ன ஐயா கத்துக்கினீங்க? பிச்சை எடுக்கிறதுக்கு வேற என்ன கத்துக்கிறேன்? அது கூட கத்துக்கணுமா? எப்படி தமிழ்ல கேட்டா போட மாட்டாங்க ஐயா. எப்படி கேட்பீங்க ஆந்திரால? சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எத்தனை? 2 வேணுன்றது தெலுங்குல எப்படி கேட்ட கத்து கொடுத்துறாரு? இப்பதான் ட்ரைனிங். சரி போய் சாப்பிட்டு படிச்சுங்க, சந்தோஷமா படிங்க. ఓన్లీ తెలుగుదా? ఎంత? 2 ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. అదే తెలుగుదా? உங்களுக்கு ஐயா? நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு ஐயா? யாரும் எங்கேயும் சாப்பிடலையா? சாப்பாடு எதுவும் வரலையா? வேஸ்ட் பண்ணாதீங்க ஐயா. நைட்டுக்கு வேணும்னு வாங்கி வச்சிட போறீங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க. எப்பயுமே 2 பேர் தான் நிற்பீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. தக்காளி சாப்பாடு வேணுமா, ரசம் சாப்பாடு வேணுமா? ரசம். சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு ஐயா? எத்தனை சாமி? 2 கொடுங்க. சொல்லுங்க பாம்பேல என்ன பண்ணி சொல்லுங்க பாம்பேல. உங்களை தான் நாங்க கேட்கணும். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு அண்ணாமலையார் உணவு சார்பா அன்னதானம் சாமி பேர்ல. இப்ப சொல்லுங்க பாம்பேல என்ன பண்ணீங்க? உங்களுக்கு எத்தனை சாமி? சிவாய நமக, நமச்சிவாய வாழ்க. நல்லா இருக்கணும் எல்லாரும். உங்களுக்கு ஐயா? 1. ரசமா, தக்காளி சாப்பாடா? சிவாய நமக. உங்களுக்கு ஐயா? 1. சிவாய நம, நமச்சிவாய வாழ்க. என்ன சாமி? அவரு வரலைங்களா? யாருங்க ஐயா? தலைவரா? தலைவர் வருவார் ஐயா, கொஞ்சம் வேலையா இருக்கார். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாமி 2. வேணாமா? சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும் ஐயா, அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கு. நமச்சிவாய. நமச்சிவாய. தினமலரா? தினத்தந்தி வாங்க மாட்டேன். சிவாய நமக, நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய. தாத்தா வரட்டுமா? சாரி தாத்தா. உங்களுக்கு 2 ஐயா? உங்களுக்கு ஒண்ணா? ஓம் நமச்சிவாய. 2 சந்தோஷமா இருக்கியா? சரி, அப்பனா இன்னொரு பல் தண்ணி பாட்டில் கொடு. ஓம் நமச்சிவாய. சூப்பரா படிப்பார் அவரு. ஆமா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. எத்தனை சாமி? 12 ஐயா. சிவாய நம. தாத்தா. ஓம் நமச்சிவாய. தரையில் படுத்தாலே இடுப்புலாம் வலியுது, முதுகுலாம் வலியுதுன்றாங்க. பாறையில் எப்படி படுக்கிற? 1 2 ஐயா? 1. உடம்பு வலிக்கலையா? இல்லை அந்த அளவுக்கு ரப்பர் மாதிரி வளைஞ்சிக்கிற, எப்படி வேணும் பார்த்துக்கிறேன். சிவாயிரம். சாப்பிடுங்க. எத்தனை? 2. தக்காளி சாதமா? நாளைக்கு தான் போடுவாங்க. இன்னைக்கு என்ன வியாழக்கிழமைல? ஆனால் டொமேட்டோ பார்த்து போட்டிருக்காங்க. எல்லாம் சார் வேணுமா? உனக்கு தக்காளி சார் உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் தாளிக்கும் போதே வாசனை வந்துச்சா அவனுக்கு? சொல்லி அனுப்பிச்சாரா? நான்
யாரில் என்ன சாப்பாடு வரும்னு கரெக்டாக இந்த பாய்ஸ் படத்துல செந்தில் ஒரு டைரி வச்சிருப்பாரு அது மாதிரியா நமச்சி 2 தக்காளி சோறு சாப்பிடும் போதெல்லாம் உண்ணாம தான் இருந்துச்சு எனக்கு குருஜி போனவொடனே விடாது கேட்கணும் 2 ஐயா 1 2 சாப்பாடு போயிடுச்சு இது போயிடுச்சுன்றீங்க. நாங்கள் எழுப்பி தான் கொடுத்துட்டு போகிறோம். நமச்சிவாய சாப்பிடும் வாங்க ஐயா. கலவை சாதம் தக்காளி சாதம் 1 போதுமா? சிவாய வாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க மேடம். இது நீ சாப்பிட மாட்டேற தம்பி, நீ வரிக்கே சாப்பிட மாட்டேன். அப்புறம் என்ன விசேஷம்? நீங்கள் சொல்கிறது என்ன சொல்லலாம், உங்கள் பாட்டு தான் ஜாலியாக இருக்குது. எங்கள் பாடு. சரி வா கூட அப்போ வரேன், ஒரு நாளைக்கு வரேன். ஆட்டோல படுக்க வைக்கத்தா ஆப்ரேஷன் பண்ணுவார் அவர். ஐநா 2 1 ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய் தாத்தா வாங்க. நமசிவாய் தாத்தா, உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு. நீ பாடினா சூப்பரா இருக்கும். பாடுவியா? பாடுங்க. நாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மைக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. அது பாருங்க. ஆள் தானா? இல்லை அதே ராகத்தில் நம சிவா அந்த மாதிரி சூப்பராக தாத்தா. நிஜமா சிவாய நமச்சிவாய 1 2 நீங்கள் எவ்வளோ தாத்தா படிச்சுக்கிறீங்க? படிப்புலாம் கம்மி தான் அந்த காலத்தில். சரி 3வது. ஆனால் அறிவு ஜாஸ்தி இல்லை. நமச்சிவாய். உங்களுக்கு எத்தனை ஐயா? சரி சரி. ஓம் நமச்சிவாய். சந்தோஷமா சாப்பிடுங்க சாமி. வெள்ளை 1 தக்காளி சாதம். சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க ஐயா. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அரோகரா. மகான் சாமி வாங்க சாமி. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. எங்க ஐயா 2 நாளா காணும் நீங்க? ஆள் வந்தால் தான் கொடுக்க சொல்லிட்டாங்க. சிவாய நமக. நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய தாத்தா. சாப்பிடு தாத்தா. அரோகரா ஐயா. 2 சிவாய நமக. நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். சிவாய கொள்ள இல்லை ஐயா. ஸ்வீட் இல்லை. சரி வரேன் ஐயா. சரி நமச்சிவாய. ஒன்று வேணும். சரிங்க ஐயா. 2 சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. 2 சாமி. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. ஊருக வேணுமா? உங்களுக்கு ஐயா? நாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்ட கையோடு வந்துக்கிறீங்க ஐயா. உடம்பு எப்படி இருக்கு ஐயா? ஊசி போட்டிங்களா? மாத்திரை போட்டால் கொஞ்சம் பரவாயில்லையா? ஊசியும் போடுங்க. 1 2 உடம்பு பார்த்துங்க. அழட்டிக்காதீங்க உடம்பு. சரிங்க சரிங்க. மாட்டுங்களா? சரி. சிவாய நம்ம. எத்தனை ஐயா? 2 கொடுங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு இன்னைக்கு நிறைய வந்துக்குது. நமச்சி வரல. உங்களுக்கு வரலையா? கிருஷ்ணன் வரேன். சரி 2 சரிங்க. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பிடுங்க. ஆனா எத்தனா? நமச்சிவாய வாழ்க. எங்க பாண்டிச்சேரி தாத்தா காணும்? தூங்குறாரு. சாப்பிட்டாரா? எழுப்பாருங்க.
தாத்தா தண்ணியே குடிக்காம எப்படி உயிர் வாழுது தாத்தா? தண்ணி தான் ஓ தண்ணி குடிச்சுதாங்கிறியா? அண்ணா நீ நான் நினைச்சேன் தண்ணியே நீ குடிக்கிறதில்ல. ரெண்டு தான் தாத்தா. ஒரு வேணுமா? விலை உஷாராகிற செக் பண்ணிட்டியே. எத்தனை சாமி? ஓம் நமச்சிவாய். இப்போ சின்ன உதவி பண்ணுங்களா? தூங்குறாரு, அவர் மட்டும் எழுப்பிட்டு போயிடுங்களா? கையில் கொடுத்துடலாங்களா? இல்லை இல்லை, அவர் பேசணும் அவர்கிட்ட. நேற்றுக்கே கொஞ்சம் உங்களுக்கு எத்தனை மறுத்துட்டு இருந்தாரு. உடம்பு சரியில்லையா? நேற்றுக்கு அவர் வந்தாருலங்க, அவரு தான் கேட்டாரு. நமச்சிவாய். சாமியார் நமச்சி. கையில் கொடுத்துடலாங்களா ஒன்று? வேணாம், எழுப்பிட்டு போங்க. எழுப்பிட்றியா வரதானே? போய் சாப்பிடுங்க. ஜுரம் அடிக்குதே? சும்மா பார்த்துருந்தீங்களா? அவர் உடம்பு சரியில்லை, அதான் அவனை வருஷம். தண்ணி கொடுத்தோமா? ஒரு ஒரு செட்டுக்கு ஒன்று கொடுத்துக்கிறோமா? ஓம் நமச்சிவாய். எத்தனை தாத்தா? மாமூல் வேணுமா? வியாழக்கிழமை கூட மாமூல் வேணுமா? அன்பே சிவம். வேற எங்கேயும் போகிறதுல சாப்பிடு தாத்தா. அதுதான் பார்த்துட்டு கேட்குறோம். சாப்பாடு தட்டமா தாத்தா? சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு. மனத்தெல்லாம் போகிறதுல. சரி தாத்தா, சரி தாத்தா. இந்த இடத்துக்கு வந்தீங்க, ரொம்ப மோசமான எல்லாத்தையும் தயார். காட்டில் பாம்பு, சிங்கம் எல்லாமே இருக்கு. தனியாக நிற்கிறீங்க வேற. இங்கே நான் எனக்கு இப்போதான் ஏந்து வெளியே வந்தேன் வண்டி. எது துளுந்தா? மனுஷன் இல்லையா நீங்க? இப்போதான் தூடாட்டிலேருந்து ஏந்து வந்துடுறாரு. அம்மா மாட்டு சொல்லாம இப்படி வந்துட்டீங்க. எத்தனை சாமி? உள்ள வராதுன்றாங்க. வெளியில் மறுபடியும் சாப்பாடு வாங்கி உள்ள போயிடுங்களா? கொஞ்சம் கூட மண் ஆகல. எத்தனை? எத்தனை வேணா கொடுங்க. ஓம் நமச்சிவாய். அங்கேயே தேடி பார்த்தோம், கிடைக்கல. அப்புறம் ஒரு ஐயா சொன்னாரு, உள்ள போயிருக்காரு அவரு, எமலிங்க தாண்ட இருப்பாரு. உள்ள வராதுங்க. வேற ஒரு அங்க வேலூர்ல சமாதி பண்ணிருக்கிறாங்க. வேலூர்ல சமாதி பண்ணது இங்க வந்து எந்திரிச்சிட்டீங்க. வேற என்ன ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன குத்தீங்கன்னா வாங்க. உள்ள இருந்து வரீங்களா? என்ன எத்தாரத்து பசங்களுக்கு? என்ன மண்ணு தான். மண்ணு தாங்க. எலும்பு கூட மண்ணு. எங்க பையலாம் தனியா இருப்பீங்களா? பயப்படாம. நானே அந்த மாதிரி மயத்துல வேலூர்ல சுடு அது உள்ளதான் வச்சிருக்கிறாங்க. என்ன மாத்தி உயிர். எப்ப வருவீங்க பூமிக்கு? சரி, இதை வந்து திருப்பி எப்ப போவீங்க? மறுபடியும் உள்ள போயிட்டேன். அவங்க கூப்பிட்டாங்க, சேட்டு சொன்னார் வராதாங்க. சேட்டு வேற மாதிரி ஏதோ பண்ண. உள்ள என்ன நகை கடை வச்சுக்கிறீங்களா? வேற யாரும் சாவடி போறாங்க. அதனால கொஞ்சம் இடம் விடு, அவங்கள பதைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பண்ணாங்க. சரி சரி. அதுல குத்துருவேல காப்பாற்றுவோம். கொஞ்சம் நவுந்தே படுங்க. எப்போனாலும் யாரும் ஒன்றா புதைப்பாங்க. தண்ணி குத்துட்டேங்க. தண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு. உள்ள இருக்குமே, போர்டெல்லாம் போட்டுக்கிறோமே. சாப்பிடுங்க, பத்திரமா இருங்க. சரிங்க. இன்னைக்கு ஆட்டோல வந்திருக்கோம். ஒன் டே ஃபுட்டு தான். சரி. ரெண்டுமே வரும் மாறி மாறி. மொட்டை சின்ன வந்துட்டு வரும். என்ன ஊருக்கு போன? அதான் என்ன ஊரு? எங்க இருக்கு? அதுக்குள்ள முடிவு வந்துச்சு. எத்தனை? ரெண்டா? ஓம் நமச்சிவாய். சாப்பிடு பாட்டி. என்ன வேண்டிங்க கோயில்ல? சொல்ல மாட்டேன். தாத்தா உங்களுக்கு எத்தனை? சாப்பிட்ருவியா? கை காலம் நல்ல மாதிரியா வை. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க, சந்தோஷம். சாப்பிடுங்க. Arunachala Shiva
கொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலேயோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சலா
அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபனில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நித்தம் குளிர கதிரஸ்தம் வைகமுரவாழை திர அருண்மதி அருணா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா பொருள் ஒப்புயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலென குன் அருளை தந்தென்
புரியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம கோச்ச